பீட்டர் நவாரோ அவருடைய பொருளாதார ஆலோசகர். அவர் நான் படித்த பல்கலைக்கழகத்திலையும் படித்தவர், டஃப்ட் யூனிவர்சிட்டியில. ஓகே ஓகே. அதனாலலாம் இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் ஹார்வர்ட்லயும் படிச்சவர். அவர் அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு. அதாவது பிராமணர்களை எதிர்த்து ஒரு இயக்கம் இருந்திருக்கீங்க. இந்த பிராமணர்களுக்கு ஒரு 2 விதமான ஒரு பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்ற ஒரு பதமே உண்டு அங்க. ஏன்னா இந்திய கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், சூழலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு ஒரு உயர் படிநிலையில் இருப்பவர்கள். அவர் யாரை சொல்றாருன்னா, அவர் இந்த அம்பானி அண்ட் கோவை சொல்றாரு. அவர்கள் இந்தியர்களுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கும் பிராமணர்கள் என்று அவர் அதுதான் சொல்றாரு அவர். ஸோ இப்போ பீட்டர் நவாரோ தொடர்ந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்காரு நம்ம எதிர்த்து. நாம் அதாவது மற்றவர்களுடைய சாவில் நம்ம பிழைக்கிற ஆட்கள் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிக்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அவர் சொல்லித்தான் இவர் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. நம்ம மேலே அதுதான் நான் சொல்கிறேனே, இந்த 2வது ட்ரம்ப்புக்கு இந்தியா மீது அதுக்கு என்ன சொல்கிறது, ஆம்பிவலன்ட்ன்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். அதாவது ஒரு திடமான ஒரு முடிவுக்கு அவர் வரல. அவருக்கு 2 விதமான ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம மேலே.